கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்போது உன் தாய்மொழி எது? நீ முதல்ல நீ சொல்லு. நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா? நீ என்னது? உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம், எங்களுக்கெல்லாம் இல்லை. என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்க குடும்பத்தை, என் மனைவியை, எங்க குடும்பத்தை, என் தாய் தந்தையரை, எங்க கட்சியில் இருக்க பிள்ளைகள் எல்லாம், என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவா பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா? சரி, இந்த அதிகாரம் இந்த காய் சட்டில எத்தனை வருஷம் இருப்ப? எத்தனை வருஷம் இருந்துருவ? நீ எத்தனை வருஷம் இருப்ப? ஒரு 50 வருஷம், இன்னும் ஒரு 40 வருஷம் இருப்பியா? இன்னும் ஒரு 30 வருஷம் இருப்பியா? அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே. ஆனா நான் இங்கே தான் இருப்போம். பார்த்து பேசணும், பார்த்து இது பண்ணணும். இவ்வளவு பேரு சரி, பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில வருது எப்படி? அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது எப்படி? நீ தான் ரகசியம் பாராட்டிய? நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படித்தான் எடுத்திய? இதான் உன் வேலைய? என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கிய இங்க? சரி, மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. ஏன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணிடுவ? நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ். இது ஒன்றும் புதுசு இல்லையே. எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு மட்டும். தானே புயல் இல்ல ஓகி புயல் சொல்லுங்க. 200 பேர் 100 பேருக்கு மேற்பட்டவர் நாங்க செத்தோம். நான் இது கன்னியாகுமரியில தத்தளிச்சு நிற்கும் போது நீங்க கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கல. செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி என் மக்கள் கேட்கும் போது நீங்க உதவல. தானே புயல்ல நீங்க வந்தீங்களா? ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களா? அதுக்கு உரிய இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா? இப்ப இது கொடுத்துட போறீங்க? இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும். நீங்க அவங்ககிட்ட நயந்து தர முடியாது வரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு போகதான் மிச்சம். உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது? நிதி ஏது சொல். மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது? நாங்க கொடுக்கறதானே. மாநிலங்களின் நிதி தானே உங்க நிதி. வேற உங்களுக்கு ஏதாவது காசு இருக்கா? வருவாய் பெருக்கத்துக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா? ஒண்ணும் கிடையாது. நீங்க கட்டுற வரி, நான் கட்டுற வரி, இவர் கட்டுற வரி. நீங்க நீட்டி இருக்கிற இந்த ஒளி வாங்கிக்கு ஒரு வரி இருக்கு, நான் போட்டிருக்க இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்கு. இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு? ஆனா எங்களுக்கு நாட்டுப்பற்று இருந்துடணும், தேசப்பற்று இருந்துடணும். இந்த கேள்வியை நாங்க கேட்டோன்னு வச்சுங்க, தேச துரோகி ஆயிடுவேன், ஆன்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன். ஆனா நான் கேள்வியே கேட்கக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் பேசுறது, அன்னைக்கே எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க சொல்ற, நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான், நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றான்றாங்கிற. அதானே இப்ப நடக்குது. இது என் உரிமையா இல்லையா? நான் வரி கட்டினேன், நீ வச்சிருந்த. பேரிடர் காலங்கள்ல எனக்கு பீகார்ல வெள்ளம் ஏற்பட்ட போது, குஜராத்ல பேரிடர் ஏற்பட்ட போது இப்படித்தான் பண்ணீங்களா? உடனே நிதி ஒதுக்கணும்ல, ஒதுக்குனீங்கல்ல. அப்போ அதுக்கு இவங்க தான் தினம் போய் சந்திக்கிறாங்க, பேசுறாங்கல்ல. இத்தனை பேர் போனாங்க. ஐயா நேரு போயிருக்கிறாரு, எல்லாரும் போனாங்க. ராஜ்நாத் சிங்கை சந்திச்சிருக்காங்க, பல அமைச்சர் பெருமக்கள், ஐயா தென்னரசு போயிருக்காங்க, எல்லாரும் போயிருக்காங்க.